புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்தவர்களுக்கு போதை ஸ்டாம்புகளை மொத்தமாக விற்பனை செய்தவர்கள் யார் பார்க்கலாம். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதியில் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஜிப்மர் மருத்துவமனை அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த பையில் சோதனை செய்தனர். அதில் கஞ்சா, LSD போதை ஸ்டாம்புகள் மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 4 பேரை கோரிமேடு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் சேலம் மாவட்டம் கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த 27 வயது சங்கீத் குமார், சேலம் கருப்பூரைச் சேர்ந்த 22 வயது கீர்த்திவாசன், கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த 30 வயது ஹைதர், கேரள மாநிலம் தலச்சேரியை சேர்ந்த 27 வயது முகமது பசல் என்பது தெரிய வந்தது. மேலும் போதைப் பொருட்களை புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் அவர்களிடமிருந்து 260 கிராம் கஞ்சா, 180 கிராம் கஞ்சா எண்ணெய், 1616 LSD போதை ஸ்டாம்புகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 25 லட்சம் ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் கஞ்சா, LSD போதை ஸ்டாம்புகள் மற்றும் கஞ்சா எண்ணெய் எங்கிருந்து வாங்கப்பட்டது, எப்படி கடத்தி வந்தார்கள், இதில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை குறிவைத்து போதை ஸ்டாம்பு விற்பனை செய்த கும்பல் பின்னணியில் உள்ள மொத்த விற்பனையாளர்கள் வளைக்கப்படுவார்களா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.